வெல்கம் டு மதுரை ஸ்ரீதேவிஸ் கிச்சன். இன்னைக்கு ஜீரா போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் நெய், 1/2 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெசரிக்குங்க. மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. கையில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. லேசாக மாவு போட்டு உருண்டையாக வச்சு பூரி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு 1 கப் மைதாவுக்கு 1/2 கப்பு ஜீனி போட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம், வாசத்துக்கு கேசரி கலர் கொஞ்சம், போட்டுட்டு பாகு ஒரு கம்பி பதம் வரணும். கடாயில் எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்குவோம். ரெண்டு பக்கமும் லேசாக செவந்த உடனே எடுத்துருங்க. பூரி மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாகு கம்பி பதம் வந்துருச்சு. பொரிச்ச பூரியை இதில் போடுங்க. 2 பக்கமும் ஒரு நிமிஷம் திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இந்த மாதிரி பரட்டி விட்டு எடுத்துருங்க. இப்படி மடித்து எடுத்துருங்க. சுவையான ஜீரா போலி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.